சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது 2 வழக்குகள் உச்சநீதிமன்றத்திடம் விசாரணைக்கு வந்துள்ளது. ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். இந்த 2 வழக்குகளுமே தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழக அரசிற்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், மத்திய அரசு கல்விக் கொள்கைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கேரளா அரசு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அரசுகள் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட மாநில அரசிற்கு வரக்கூடிய நிதி இதனால் தடைபட்டு போவதாகவும், இதனால் தமிழக மக்களின் வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய வகையில், அவர்களது குழந்தைகளது எதிர்காலம் கேள்விக்குறியாகக்கூடிய வகையிலும் அமையும் என்பதையும் சுட்டிக்காட்டி நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த 2 வழக்குகளுக்கும் தமிழக அரசின் தரப்பு வாதம் வருகின்ற திங்கட்கிழமையன்று நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசு தமிழகத்தில் உள்ள கஜானாவையே காலியாக்கிவிட்டார் என்றும், வரக்கூடிய புதிய ஆட்சி வேறு கட்சியினர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை உருவாகினாலும் கூட தமிழக நிதி இல்லை, கடன் சுமை அதிகமாகிவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சியில் தமிழகத்தின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்று புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய கட்சியினர்கள் மக்களிடமே கூறக்கூடிய வகையில்தான் நிதி பற்றாக்குறை இருப்பதாக ஸ்டாலினுக்கு எதிராகவே பேசப்படக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைவேன் என்று உதயநிதியின் பிறந்தநாளான இன்றைக்கு அவர் கூறியுள்ளார். எனது பிறந்தநாள் பரிசாக தமிழக மக்களும் திமுகவின் உடன்பிறப்புகளும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். பிறந்தநாள் பரிசை கேட்டு பெறுவதில் தவறு இல்லை. ஆனால் எதை கேட்க வேண்டும் என்பதில் ஒரு நியாயம் இருக்கிறதல்லவா? தமிழக மக்களே உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவரது அமைச்சர் பதவி, உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் பதவி என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கக்கூடிய நிலையில் நீங்கள் 4.5 ஆண்டுகள் செய்த ஆட்சி பத்தாதா என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 200 தொகுதிகளில் அல்ல, 2 தொகுதிகளிலாவது திமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றியடைகிறதா என்பதை விஜய்